السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين وابن السبيل وما تفعلوا من خير فإن الله به عليم. கணித்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சென்ற வாரம் நாம் நன்மையை நாடி யாராருக்கெல்லாம் நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாராருக்கு நாம் செலவு செய்ய வேண்டும் என்ற பட்டியலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காண்பித்து தருகின்றான். அதிலே முதலாவதாக ஃபலில் வாலிதை, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். வல் அக்ரபீன், இன்னும் நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். வல் யதாமா, இன்னும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான்காவது நபராக கூறுகின்றான், வல் மசாகீன், ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நாம் செலவு செய்யக்கூடிய அந்த செலவினங்களில் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன இந்த நபர்களுக்கெல்லாம் நாம் செலவு செய்ய வேண்டும். அந்த பட்டியலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளை சொல்லுகின்றான். ஏழைகளுக்கு நாம் எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நம்மிடத்திலே காசு பணம் இருந்தால்தான் நாம் ஏழைக்கு செலவு செய்ய முடியும், நாம் பணக்காரராக இருக்க வேண்டும், நம்மிடத்திலே நிறைய பொருளாதாரம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் ஏழைகளுக்கு செலவு செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள், நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்தாவது நீங்கள் நரக நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை அளவிற்கு யாராக வேண்டுமானாலும் தர்மம் செய்ய முடியும், ஒரு பணக்காரர் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படி யார் ஏழைகள்? ஏழைகள் என்று சொன்னால் நாம் யாரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்ம இடத்துல ஜிம்மா முடிச்சுட்டு போனோம்னையும் கேட்பாங்களே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிடையாது ஏழைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், யார் ஏழைகள், உண்மையான ஏழைகள் என்று சொன்னால் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே கூறுகின்றான். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா, அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் மக்களிடத்தில் எந்த ஒரு பொருளையும் அவர்கள் வருந்தி கேட்க மாட்டார்கள். எனக்கு எங்க வீட்டுல கஷ்டம், எனக்கு நீங்க காசு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரிடத்திலும் அவர்கள் கெஞ்சி அவர்கள் வருந்தி கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். அந்த ஏழைகளை நாம் எப்படி நாம் அடையாளம் காண்பது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அவர்களுடைய முகத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம்? அவர்களை அடையாளம் கொண்டு கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஆக ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் அவர்களை தேடி செல்ல வேண்டும், அவர்கள் நம்மை தேடி வரமாட்டார்கள். நாம் அவர்களை தேடி சென்று யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கின்றார்கள், எந்த குடும்பமெல்லாம் ஏழைகளாக இருக்கின்றார்கள் என்று நாம் தான் அவர்களை தேடி என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்து ஏழைகளுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். ஏன்? அந்த செலவை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மை யாருக்கு வரப்போகின்றது? நமக்கு தான் வரப்போகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு செலவீனம், அதாவது ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்தீர்கள் என்று சொன்னால், ஒரு ஏழைக்கு நீங்கள் தந்தீர்கள் என்று சொன்னால், அது நாளை மறுமையினுடைய நாளிலே எவ்வளவு அதிகமாக வரும் என்று சொன்னால், ஒரு நெற்கதிரை ஒரு மனிதன் விதைக்கின்றான் என்று சொன்னால் அந்த நெற்கதிர்களிலிருந்து 70 மணிக்கதிர்கள் வருவது போன்று நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக ஒரே ஒரு ரூபாய் நாம் ஒரு ஏழைக்கு தந்தோம் என்று சொன்னால் அதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ரூபாய் அந்த மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாளை மறுமை நாளிலே நன்மையை தருவான்.
செய்வதில் நாம் நிறைய பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். நாம் யாரெல்லாம் ஏழைகள் இருக்கின்றார்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்கடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஓப்னி சபீல், இன்னும் வழிபோக்கர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த வழிபோக்கர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கண்ணியமாக அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் வாரிசு அந்த மீராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொத்து பிரிப்பின் பொழுது அந்த வப்னி சபீல் என்று சொல்லக்கூடிய அந்த வழிபோக்கர்கள் வந்தால் அவர்களுக்கும் நீங்கள் அதிலிருந்து ஒரு பங்கை நீங்கள் கொடுங்கள், அதிலே அவர்களுக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துகின்றான். வமா தஃபாலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பார்ப்பவனாக அதை அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நாம் எந்த ஒரு விஷயத்தில் செலவு செய்தாலும் சரி, நாம் நன்மையான காரியங்களிலே செலவு செய்தாலும், நாம் எந்தாவது ஒரு தீய பழக்கத்திலே நாம் செலவு செய்தாலும், ஏதாவது ஆடம்பரமான ஒரு விஷயத்திலே நாம் செலவு செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அறிந்தவனாக இருக்கின்றான். அதே அல்லாஹ் சொன்ன இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு, இன்னும் யதாமா, இன்னும் ஆதரவற்றவர்களுக்கு, இன்னும் ஏழைகளுக்கு, இன்னும் மப்னி சபீல், இன்னும் வழிபோக்கர்களுக்கு நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான கூலியை நமக்கு தருபவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாமும் நம்முடைய செலவினங்களை நாம் செலவு செய்வதில் மிக பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டும். நாம் இவர்களுக்கெல்லாம் செலவு செய்கின்றோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு நாம் இவர்களுக்கெல்லாம் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கூலியை நமக்கு தருபவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற விஷயங்களிலே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மை ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.